பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ராசிநாதன் நீச்சமானதுலேருந்து எதுவுமே சரியாக நடக்கலைங்க. அதாவது கடந்த 2024 11வது மாதம் நவம்பர் மாதத்திலிருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை வருமானம் சார்ந்த அமைப்புகள் அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லைங்க. எதனை கையில் எடுத்தாலும் அது அப்படியே ஒரு மாதிரி இழுபறியாக போகிறது, தொட்டதெல்லாம் அப்படியே தள்ளி தள்ளி போகிறது, தேவையில்லாத பயணங்கள் வருது, விரயங்கள் வருது. ஆனால் முயற்சிகள் கைக்கு கிடைக்க மாட்டேதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த தன்மை அப்படியே மெதுவாக குறையக்கூடிய ஒரு அமைப்புங்க. 8ஆம் இடத்துலேருந்து குரு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு மே 14ஆம் தேதிக்கு பிறகு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வேலை வரும், ஆனால் தூரத்துலேருந்து வரும். வேலையோ தொழில் அமைப்புகளோ பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டிலிருந்து வேலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன், இன்வெஸ்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான நிலை நிச்சயமாக இருக்குங்க. அதாவது 8, 12ஆம் பாவகங்கள் சுப அமைப்பில் இருக்கு. இந்த தன்மை உங்களை அதிகமாக டிராவல் பண்ண வைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வேலையை வெளிநாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த நாட்டில் பார்க்குறேன், இந்த நாட்டில் பார்க்குறேன் அப்படின்னக்கூடிய அமைப்புகள், தாய்நாட்டுக்கு திரும்பணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 8, 12ஆம் அமைப்போடு தொடர்பில் வரக்கூடிய குரு ஒரு 6 மாதத்துக்கு சாதகமான நிலையை பண்ணுவார். சற்று விரயங்களை அதிகப்படுத்துவாருங்க. மேலும் உங்களுடைய 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது. இது சற்று சாதகம் இல்லாத நிலைங்க. ஏதாவது ஒரு நோயை கொடுக்கறது, கடனை கொடுக்கறது, கடனால விரயத்தை கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு அகலகால் வைக்கிறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சில தன்மையை செய்வார். இப்பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் இதில் சற்று கவனமாக இருங்க. கூடுதலாக ஏதாவது நோய் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வந்து விலகக்கூடிய அமைப்பு. அந்த புதன் 8ஆம் இடத்துல, அந்த புதன் 6ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக அந்த தன்மை இருக்கும். தற்காலிகமாக ஏதாவது நோய் வர்றதோ, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதோ வர்றதோன்ற மாதிரியான அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. அதிகமான பயணங்கள் இருக்கும். பயணத்தால் மாத பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு அதற்கான நல்ல லாபம் இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன இந்த மாதத்தில் ஒரு சின்ன ஒரு துரும்பு அசைக்கிறதுக்கு மலை மாதிரி ஒரு எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அந்த எஃபர்ட் பலிக்காத மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இந்த மாதத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை சற்று கவனமாக பார்த்துங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சற்று செலவுகளை கூடுதல் படுத்துவார் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில். மத்தியம வயதில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான படிப்பு செலவுகள் பிள்ளைகள் வழியில் நிச்சயமாக இருக்குங்க. இன்னும் பொருத்தமான எல்லா விஷயங்களும் இந்த மாதத்தில் மாத பிற்பகுதியில் வரும். அதாவது நான் வீடு கட்ட போறேன், பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வேணும், கடன் வாங்கி வீடு கட்டலாமான்னு கேட்டால் இப்போ கடன் வாங்க தேவையில்லாத ஒரு காலகட்டம் முதல் 20 நாளுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். சொல்ல போனால் விருச்சிக ராசிக்காரர்கள் 2024 நவம்பர் மாதத்திலிருந்து தாண்டிக்கிட்டு இருந்த கிணறு ஆல்மோஸ்ட் முழு கிணறு தாண்டி முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 30-40 நாள் தாங்க இருக்கு. இதில் கொஞ்சம் பொறுத்துங்க. உங்களுடைய வேலை, வருமானம், பொருளாதார அமைப்புகள் அத்தனையும் இப்பொழுது இம்மீடியட்டாக சரி செய்யப்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இருந்து வந்த பணப்பற்றாக்குறைகள் மெதுவாக தீரக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல சாதகமான தன்மை குரு பெயர்ச்சிக்கு பிறகு இருக்கக்கூடிய அமைப்புங்க. தாயார் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று தொடரக்கூடிய அமைப்பாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடுகள் சற்று குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு. தாய் வழி அமைப்புகளில் செலவுகளோ விரயங்களோ சற்று அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புன்ற அமைப்பு அப்படின்ற மாதிரியான தன்மைகள் நிச்சயமாக 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் இருக்குங்க. சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. வேலை, தொழில், வருமானம் இந்த மாதத்தில் நல்ல மாதிரி இருக்கும். ஆனால் என்ன, மாத 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் தூரத்துலேருந்தும் வெளியிலேருந்தும் வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திங்க. அடுத்த வருஷத்தில் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு தொடக்க அமைப்பு தாங்க இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே 1ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும், மாத இறுதியில் மே 28ஆம் தேதியிலிருந்து மே 30ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம நாள் அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் ஒரு வேலை இன்டர்வியூ, ஒரு திருமண அமைப்புகளோ, ஒரு புதிய தொடக்கமோ செய்கிறத தவிர்த்துக்கிறது அந்த நாட்களில் இன்னும் பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும்.